உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சுக்கிரன், செவ்வாய், கேது ஆகிய மூவரும் உங்களுக்கு சாதகமாக உள்ளனர். இம்மாதம் முழுவதும் மற்ற கிரகங்களினால் எவ்வித நன்மைகளையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். புதிய கடன்களை ஏற்க நேரிடும். அன்புடன் பழகும் நண்பர்களும் விலகிச் செல்வர். குடும்பத்திலும் ஒற்றுமை குறையும். ராகுவின் அர்த்தாஷ்டக நிலையினால் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படும். எளிய மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சி தேவைப்படும். பூர்வ ஊனிய புத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் ராகுவினால் குழந்தைகளின் உடல் நலன் மற்றும் கல்வி பாதிக்கப்படக்கூடும். அர்த்தாஷ்டக ராசியில் சனி நிலை கொண்டிருப்பதால் உங்கள் உடல் நலனில் கவனம் அவசியம். உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் அவரது அர்த்தாஷ்டக ராசியான கும்பராசியில் நிலை கொண்டிருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை காட்டுகிறது. மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்கள் மீது ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். வேலையை விட்டுவிடலாமா என்று மனநிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எத்தகைய சூழ்நிலையிலும் பொறுமை, நிதானம் அவசியம். வேலையில்லாமல் துன்பப்படும் இல்லத்தரசிகள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பும் விருச்சிக ராசியினர் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படக்கூடும் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. கூடிய வரையில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். தொழில், வியாபாரம். தொழில்காரர்களான சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியிலும் ஆறாம் இடத்தை குறிக்கும் ராசியும் ஆகியவற்றை குறிக்கும் ராசியில் குருவும் அமைந்திருக்கும் நிலை வர்த்தக முன்னேற்றத்தை பாதிக்கும் என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. நியாயமற்ற போட்டிகளை சந்திக்க இயலாமல் வருந்த நேரிடும். நிதி நிறுவனங்களினாலும் பல பிரச்சனைகள் தலைதூக்கும். கூட்டாளிகள் புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். போட்டியும் பொறாமையும் மனமைதியை பாதிக்கும். கலைத்துறையினர். இம்மாதம் முழுவதும் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். ஆயினும் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருப்பதால் கடைசி வாரத்தில் பணப்பிரச்சனை ஏற்படக்கூடும். மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது உதவிகரமாக இருக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆழ்ந்து சிந்தித்த பிறகே புதிய பட தயாரிப்பில் இறங்க வேண்டும். கிரக நிலைகளின்படி நஷ்டம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. அரசியல் துறையினர். சுக்கிரன், செவ்வாய் ஆகிய இரு கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு நீடிக்கிறது. சனி மற்றும் சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் அனுகூலமற்ற சஞ்சாரத்தினால் மேலிட தலைவர்களுடன் நீடித்து வந்த சுமூகமான உறவு பாதிக்கப்படும். மாற்று கட்சியினருடன் உள்ள தொடர்புகளை தவிர்ப்பது அவசியம். மாணவ மாணவியர். இம்மாதம் முடியும் வரையில் கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக இல்லை. பாடங்களில் கவனம் குறையும். சனியின் அர்த்தாஷ்டக நிலையினால் உடலில் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படும். தேர்வுகளின் போது படித்தவை மறந்து போகக்கூடும். வீண் கவலைகளையும் வெளி தொடர்புகளையும் விட்டுவிடுவது அவசியம். விவசாயத்துறையினர். செவ்வாய், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் உள்ள கேது ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர். வயலின் செழுமை மனதை மகிழச் செய்யும். நவீன விவசாய வசதிகள் கிடைக்கும். பெண்மணிகள். சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார். ஆயினும் குரு சூழ்வலம் பெற்றிருக்கவில்லை. சுக்கிரனின் நிலையினால் எண்ணங்கள் நிறைவேறும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு வரன் அமைவதில் தாமதம் ஏற்படும். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது. சந்திராஷ்டம தினங்கள் மாசி 6 பின்னிரவு முதல் 7, 8, 9 காலை வரை. நன்றி.